13 சமஷ்டி பற்றி பேசுவதை நிறுத்தவும் அமெரிக்க தமிழ் அமைப்பு வலியுறுத்து என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு தகவலை கொண்டு வருகிறது. 13வது திருத்தத்தையும் சமஷ்டியை நிராகரித்து ஐநா காலனித்துவ நீக்கம் மூலம் இறையாண்மையை தொடருமாறு அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் ஈழத்தமிழர்களை இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதாக தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் ஒற்றையாட்சி அமைப்பின் கீழ் 13வது திருத்தம் அல்லது சமஷ்டியை ஆதரிப்பதன் மூலம் அல்ல, மாறாக ஐநா 1960 காலனித்துவ நீக்கம் மூலம் தமிழர் இறையாண்மையை மீண்டும் பெற முடியும். இறையாண்மை என்பது ஒரு கனவு அல்ல, அது ஐநாவின் காலனித்துவ நீக்கத்தின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ உரிமை. தமிழர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அரைகுறை நடவடிக்கைகளுக்கு தீர்வு காணக்கூடாது. அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் ஈழத்திலும் உலகளாவிய புலம்பெயர்ந்தோரிலும் உள்ள அனைத்து தமிழர்களையும் இலங்கையின் காலனித்துவ கட்டமைப்புக்குள் தமிழர்களை மட்டுமே சிக்க வைக்கும் 13வது திருத்தம் சமஷ்டி அல்லது நிர்வாக குழுக்கள் பற்றி விவாதிப்பதை நிறுத்துமாறு வலியுறுத்துகின்றனர். அதற்கு பதிலாக காலனித்துவ ஆதிக்கத்தின் உள்ள மக்களுக்கு சுயநிறைய உரிமை மற்றும் இறையாண்மைக்கான பிரிக்க முடியாத உரிமை உள்ளது என்பதை அங்கீகரிக்கும் ஐநா 1960 காலனித்துவ நீக்க பிரணத்தின் பின்னால் ஒன்றுபட தமிழர்கள் அழைக்கப்படுகிறார்கள். காலனித்துவத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தீவில் 3 தனித்துவமான இறையாண்மை கொண்ட ராஜ்யங்கள் இருந்தன. வடக்கில் யாழ்ப்பாணத்தின் தமிழ் ராஜ்யம், 2 மத்திய மலைகளில் கண்டி ராஜ்யம் மற்றும் தெற்கில் கோட்டை ராஜ்யம். பிரிட்டிஷார் இந்த நாடுகளை வலுக்கட்டாயமாக ஒரே நிர்வாகத்தில் இணைத்தார்கள். 1833ஆம் ஆண்டு கோல்புரு கெமரூன் சீர்திருத்தங்கள் மூலம் தமிழர்களின் ஒப்புதல் இல்லாமல் 1948ஆம் ஆண்டு பிரிட்டன் சுதந்திரம் வழங்கிய போது தமிழ்நாட்டின் இறையாண்மையை புறக்கணித்து சிங்கள உயரடுக்குக்கு முழு அதிகாரத்தையும் மாற்றியது. இது பின்னர் ஐநா காலனித்துவ நீக்க பிரணத்தில் மீண்டும் உறுதிப்பட்ட சுயநிறை கொள்கையை மீறியது. தமிழ் மக்கள் தங்கள் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் கூறுகிறார்கள். காலனித்துவ நீக்கம் தொடங்கியவுடன் காலனித்துவ ஆட்சியங்கள் வலுக்கட்டாயமாக ஒன்றிணைக்கப்பட்ட எந்தவொரு தேசமும் அதன் சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் உரிமையை தக்க வைத்துக் கொள்கிறது. பழைய அரசியல் ஏமாற்றுகளை நிராகரிக்கவும் கொழும்பின் அரசியலமைப்புக்குள் தவறான சமரசங்களை ஏற்றுக்கொண்ட தலைவர்களின் வரலாற்று தவறுகளையும் மீண்டும் செய்ய வேண்டாம் என்று புலம்பெயர்ந்தோடு தமிழர்களை எச்சரிக்கின்றனர். நினைவில் கொள்ளுங்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்படுகிறது. எஸ்.ஜே.வி. செல்வநாயகன், ஜி.ஜி. பொன்னம்பலம் மற்றும் அமிர்தலிங்கம் போன்ற பழைய தமிழ் தலைவர்கள் ஈழத்தில் கூட்டாட்சி மற்றும் கொழும்பில் நிர்வாக சபைகள் பற்றி பேசி தமிழ் மக்களை ஏமாற்றினார்கள். அந்த கருத்துக்கள் காலனித்துவ அரசியலமைப்புக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை அளித்தன, மேலும் முழு இறையாண்மைக்கான அழைப்பை பலவீனப்படுத்துகின்றன. சமஷ்டி அல்லது நிர்வாக தீர்வுகள் தமிழ் தேசிய உரிமைகளை நீர்த்துப்போகச் செய்வதற்கும் சிங்களவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசை பாதுகாப்பதற்கு நோக்கமாக கொண்ட கவனச்சிதறல்கள் என்று இந்த குழு வாதிடுகிறது என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது.